அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நரகத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஸாக நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். அதாவது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், 67வது அத்தியாயத்தில் 6வது வசனமாக, நரகம் மிக கெட்ட தங்குமிடமாகும். அதில் அவர்கள் தூக்கி எறியப்படும்போது கழுதையின் கத்தலை போல் அது குமுறிக் கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்பார்கள். அதேபோல் 56வது அத்தியாயத்தில் 41, 42, 43, 44வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பாவிகள் கொடிய அனல் காற்றிலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்த இருட்டு புகையின் மத்தியிலும் இருப்பார்கள். அங்கு குளிர்ச்சியும் இருக்காது, அவர்கள் ஆறுதல் அடையவும் மாட்டார்கள். அந்த பாவிங்களுக்காக அல்லாஹ் மிக கொடுமையான அனல் காற்றாக இருக்குமாமா, அது ரொம்ப கொடுமையாக இருக்குமாமா. அதே மாதிரி கொதிக்கும் நீர், நல்லா கொதிக்கிற நீரும் பயங்கரமான அடர்ந்த இருட்டாக புகை மண்டலமாக அது காட்சி அளிக்குமாமா. அங்கே எந்த ஒரு விஷயமும் குளிர்ச்சி தர்ற மாதிரி இருக்காது, அவங்களுக்கு ஆறுதல் தர மாதிரியும் இருக்காது என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போல் தன் திருமறையில் 20வது அத்தியாயத்தில் 74வது வசனமாக, அங்கே அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். அவனால் அங்கே வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. அல்லாஹ் அங்கே உயிர் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அல்லாஹ் அங்கே வச்சுருப்பான் மனுஷங்களை. இந்த நரகத்தில் அந்த வலியை எப்போவுமே அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், 14வது அத்தியாயத்தில் 16வது வசனமாக, நரகவாசிகள் தேக்கத்தில் இருந்து வடியும் சீதான் அவர்கள் தாகம் எடுக்கும்போது தண்ணீராக புகட்டப்படும் என்று. இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.